கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்று அநேகர் பழைய ஆலய கட்டிடங்களை புதுப்பிப்பதில் காட்டும் ஆர்வத்தை ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு சபையை கட்டி எழுப்புவதில் காண்பிப்பதில்லை. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல பிரயாணம் பண்ணி போனோம்னா பெரிய பெரிய தேவாலய கட்டிடங்கள், உயரமான கோபுரங்கள், கோபுரத்தின் மேலே சிலுவை, ரம்மியமான காட்சிகள் பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அந்த சபையை இடித்து புதுப்பித்து கட்டுவதற்கும், இல்லையென்றால் மிகப்பெரிய கோபுரங்களை அமைத்து அந்த கோபுரத்தின் மேல் சிலுவை வைக்கிறதுக்கும் கொடுக்குற முக்கியத்துவத்தை ஆவிக்குரிய பிரகாரமாக சபையை கட்டி எழுப்ப நாம் கொடுக்கிறோமா என்ற கேள்வியை நம்முடைய தமிழ் சமுதாயத்துக்கு முன்னாடி வைப்போம்னா அதுக்கு பதில் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்லப்படும். எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவங்க எப்படி ஆலயத்தை கட்டினாங்க, ஆலயத்தை கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சாங்க வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் அத்தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததினால் பலிபீடத்தை அதன் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதன் மேல் அவர்கள் கர்த்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். இப்போ இந்த வசனத்தின் முதல் பகுதியில் அவர்கள் அத்தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததினால் என்று சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கலாம், ஒருவேளை அவங்க அட்டாக் பண்ணிடுவாங்களா, இல்லை நம்முடைய இடத்த பிடிச்சிருவாங்களா, சரீர பிரகாரமாக அவங்க பயந்திருப்பாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட பயம் இல்லை. மாறாக இஸ்ரவேல் மக்கள் 70 ஆண்டுகள் எருசலேமை பயன்படுத்தாமல் இருந்தபடியினால், அங்கே தேவாலயம் இல்லாதபடியினால அந்நியர்கள், அந்த இஸ்ரவேல் நாட்டில் இருந்த அந்நியர்கள் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல அவர்களுடைய கடவுள்களுக்கு பலிபீடம் கட்டி பலிகளை செலுத்தியிருக்கலாம். இப்போ இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க திரும்ப வந்த உடனே கடவுளுடைய ஆலயம் இருந்த இடத்த மறுபடியும் ஆலயம் கட்டுவதற்காக உறுதி செய்யும் வண்ணம் முதலாவது அவங்க செய்த காரியம், அந்த இடத்துல யெகோவாகிய தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார்கள். அது இந்த இடம் கர்த்தரை தொழுது கொள்ளப்பட வேண்டிய இடம், இந்த இடத்துல வேறு தெய்வங்களை தொழுது கொள்ள நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர்கள் பலிபீடத்தை கட்டுறாங்க. அந்த பயம் என்பது எதை குறித்த பயம் என்றால், 70 வருடங்களுக்கு முன்னாடி தங்களை சுற்றி இருந்த அந்நிய தேசத்தினர், அதாவது கடவுளை அறியாதவர்கள் அவர்களுடைய விக்கிரக ஆராதனையை பின்பற்றின போது, அவங்களுடைய தெய்வங்களை அவங்க வணங்கின போது இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, யெகோவாவை விட்டு விட்டு அந்த அந்நிய கடவுள்களை, அந்நியர்கள் வணங்கின தெய்வங்களை வணங்க ஆரம்பித்தாங்க. அதன் ஒரு விளைவாகத்தான் இவங்க 70 வருஷம் ஏறக்குறைய அடிமைகளாக பாபிலோன்லையும் பர்ஷியாவிலையும் வாழ்ந்து வந்தாங்க. இப்போ மறுபடியும் தேசத்தை திரும்ப கட்டணும்னு சொல்லி அவங்க அந்த மறு கட்டமைப்பை, சீரமைப்பை தொடங்கும் போது அவங்க செஞ்ச முதல் காரியம் என்னவென்றால், நாங்கள் யெகோவாவை விட்டுவிட்டு அந்நிய கடவுளை நாங்கள் தொழுது கொள்ள மாட்டோம், ஏன்னா உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்ற கட்டளையை கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ நாங்கள் யெகோவாவை வணங்கணும்னா முதலாவது யெகோவாவை வணங்கும் தொழுகை முறைப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் முதல் 2 வசனங்களை நம்ம பார்த்தோம். அவங்க மோசே நியாயப்பிரமாணத்தின்படி, பரிசுத்த வேதாகமத்தின்படி தொழுகையை தொடங்கினார்கள். இரண்டாவது அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் முன்பு எப்படி இந்த அந்நிய மக்களோடு இணைந்து யெகோவாவை கைவிட்டுட்டு வேற கடவுள்களை பின்பற்றினோமோ அந்த மாதிரி யெகோவாவை நாங்கள் விட்டு விலகிவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பதாக அந்த இடத்துல நாங்கள் ஒரு பலிபீடத்தை கட்டி கடவுளை தொழுது கொள்ள வேண்டிய விதத்திலே நாங்கள் தொழுது கொள்கிறோம். இப்போ எந்த ஒரு மறுசீரமைப்பும் முதலாவது நமக்குள்ளாக இருக்கின்ற பாவத்தை நாம் அறிந்து அந்த பாவத்தை நம்மை விட்டு விலக்குவதன் மூலமாக தொடங்குகிறது. இப்போ இங்கே இவங்களுடைய பாவம் என்ன, யெகோவாவை கைவிட்டு விட்டு அந்நிய தெய்வங்களை வணங்கினாங்க. இப்போ இவங்க மறுசீரமைப்பு சீர்திருத்தத்தின் போது என்ன பண்ணுறாங்க, யெகோவாவை நாங்கள் தொழுது கொள்ளணும். அப்போ அவங்க பலிபீடத்தை கட்டி யெகோவாவை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எனக்கு அன்பானவர்களே, ஒரு சபையின் வளர்ச்சியை தடுப்பது ஒருவேளை நல்ல கட்டிடம் இல்லை, நல்ல இடவசதி இல்லை என்பதல்ல, அந்த சபையில் காணப்படும் பாவம், கடவுளுக்கு பிரியமில்லாத செயல்கள். பல வேளைகளில் நம்ம கடவுளை சேவிக்கிறதா நினைத்து கொண்டு பிற காரியங்களை, பணத்தை சேவித்து கொண்டு இருப்போம், பல விக்கிரங்களை நமக்கு உருவாக்கி கொண்டு இருப்போம். இப்போ ஆலய கட்டிடத்தை புதுப்பித்தா மட்டும் போதாது, மனிதர்களுடைய உள்ளங்கள் மாற வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும், ஆவிக்குரிய ஒரு எழுப்புதல் உருவாக வேண்டும். அது எங்கே தொடங்குது, முதலாவது நம்முடைய விக்கிரகங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சி அதை நம்மளை விட்டு விலக்க வேண்டும். இரண்டாவது, கடவுள்
வேதத்தின்படி தொழுது கொள்ளப்படக்கூடிய ஒரு சூழலை நம்ம உருவாக்கணும். இப்போ கடவுளை மக்கள் வேதத்தின்படி தொழுது கொள்ளும்போது ஒரு ஆத்மீக உயிர்ப்பை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ அதுதான் இந்த எஸ்ராவின் புஸ்தகத்தில் அவங்க முதலாவது செய்கிறாங்க. கட்டடத்தை மட்டும் அவங்க மையமாக கொண்டு செயல்படாமல் ஆவிக்குரிய மறுமலர்ச்சியும் அவங்க மையமாக கொண்டு செயல்படுறாங்க. அதுவே அந்த தேசத்தை மீண்டும் கட்டி அமைத்தது. நம்முடைய சபையும் கட்டி அமைக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளங்கள் முதலாவது சீரமைக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள விக்கிரகங்களை அகற்றி, பாவங்களை அகற்றி கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்க வேண்டும். அப்போதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.